ஹாஃப் இயர்லி மார்க் வந்துச்சு, ஓரளவு நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வந்ததும் வந்துச்சு, ஸ்கோர் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் ரிவிஷன், கிளாஸ் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, டாபிக் டெஸ்ட்டு, இந்த மாதிரி டெஸ்ட்டாக ஸ்கூலில் வச்சுட்டே இருக்காங்க. டெஸ்ட் எதுலேயுமே மார்க் வர மாட்டேங்குது. ஒரு டெஸ்ட்டுக்கு நடுவில் கேப்பே இல்லை, படிக்கவே முடியலை. பேரண்ட்ஸ் திட்டுறாங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஃபோன் நோண்டிகிட்டே இருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டே இருக்க, வெளியே போயிட்டே இருக்க அப்படின்னு. ஒரு பக்கம் ரிவிஷன் எக்ஸாம் டைம் டேபிள், ஒரு பக்கம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டைம் டேபிள், மாடல் ப்ராக்டிக்கல், ரெக்கார்ட் நோட்டு, இது பத்தாதுன்னு டீச்சர்ஸ் நீ என்ன பண்ணுற, நடிக்கிறியா, இவ்வளோ நாள் நல்லா படித்த, இப்போ நீ படிக்க மாட்டேங்கிற, ஏமாத்திரியா, இந்த மாதிரி கேள்விகள் 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 தலையை பிச்சுக்கிற மாதிரி உங்கள் முன்னாடி கேள்விகளாக இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டேஜ் தான் நாங்கள் எல்லோரும் க்ராஸ் பண்ணி வந்தோம். இந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்பீங்கன்றது எங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். வி நோ வாட் யூ ஆர், அல்லது வி நோ ஹூ யூ ஆர். நீங்கள் என்னவா இருக்கீங்க, இப்போ நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்க, இது எல்லாத்தையும் எங்களால் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியுது. பசங்களா, இந்த வீடியோவில் நிச்சயமாக இந்த கேள்விகள், இந்த வருத்தம், இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கள, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இனிமேல் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தையை வேண்டாம், இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்க நீங்கள் எப்படி நீங்கள் மாறணும், என்னெல்லாம் செய்யணும், எப்படி படிக்கலாம், இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். திஸ் இஸ் யுவர் கேப்டன் பிரகாஷ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பசங்களா, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே கேட்க தான் செய்வாங்க, டீச்சர்ஸும் கேட்க தான் செய்வாங்க, மார்க்கும் வந்த பாடம் இல்லை அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், நான் அப்போ சரியாக ப்ரிப்பேர் பண்ணலையா அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரிவிஷன் எக்ஸாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம், பப்ளிக்கு, பேரண்ட்ஸ் திட்டுறாங்க, டீச்சர்ஸ் திட்டுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, இப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டியிலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. கஷ்டம்தான், ஆனால் முடியாத காரியம் கிடையாது. ஸோ இதிலேருந்து நம்ம எல்லோரும் கண்டிப்பாக வெளியே வந்து தான் ஆகணும். கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீங்கள் எல்லோரும் எஃபர்ட் போடுறீங்கன்னு. சார், நான் 10th ஸ்டாண்டர்ட் வந்தப்போ எப்படி படித்தேன் தெரியுமா சார், அதை விட இப்போ நான் எப்படி படிக்கிறேன்னு தெரியுமா, ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்கிறேன்னு தெரியுமா சார், நானும் படிக்க தான் செய்கிறேன், ஆனாலும் மார்க் வர மாட்டேங்குது, ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் படிக்கிறேன், இவ்வளோ தூரம் செய்கிறேன், ஆனால் மார்க் மட்டும் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை அப்படின்னு நீங்கள் எல்லோரும் வருத்தப்படுறத ஐ கேன் ஃபீல் தட். ஸோ நான் லேசியாக இல்லை, நான் சோம்பேறித்தனமாக இல்லை, எதுவுமே இல்லை சார், எனக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குது சார், என்ன தான் நான் பண்ணலாம், இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பப்ளிக்கில் உண்மையிலேயே மார்க் குறைஞ்சிருமா, எங்கள் டீச்சர்ஸ் சொல்கிறாங்க நீ இப்படி படிச்சுட்டே இருந்தனா உன்னால் பப்ளிக்கில் ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்களாக நீங்கள் எல்லாரும் உங்களை சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கவே கூடாது. ஒரு சின்ன கதை சொல்கிறேன், என் பின்னாடி இருக்க படம் கூட பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களை எல்லாருக்குமே நல்லா நடக்க தெரியுமா? எனக்கும் நல்லா நடக்க தெரியும், உங்களுக்கும் நல்லா நடக்க தெரியும். நீங்கள் எல்லோரும் ஒரே நாளில் நடக்க பழகியிருப்பீங்களா? நீங்கள் நடக்கிறப்ப உங்களோட பேரண்ட்ஸ் எவ்வளோ தூரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இப்போ தான் சப்போர்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அன்றைக்கும் உங்களை மோட்டிவேட் பண்ணவங்க இன்றைக்கும் மோட்டிவேட் பண்ணுறாங்க, பட் அந்த விதம் தான் மாறி இருக்கு. நீங்கள் எத்தனை தடவை கீழே விழுந்திருப்பீங்க, கீழே விழுந்த உடனே நான் இனிமேல் நடக்க மாட்டேன்னு நீங்கள் உட்காந்துருந்தீங்களா? அவ்வளோ சேட்டையாக, அவ்வளோ துருத்துருன்னு திரும்ப 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 முயற்சி பண்ணிங்கல்ல. சைக்கிள் ஓட்ட எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்? உங்களை நிறைய பேருக்கு கண்டிப்பாக சைக்கிள் ஓட்ட பிடிக்கும். நீங்கள் எல்லாருமே சைக்கிள் ஒரே நாளில் கற்றுக்கலை. அப்போது இது எல்லாத்துக்கும் நம்ம கஷ்டப்பட்டோம், விழுந்தோம், அடிபட்டுச்சு, காயப்பட்டுச்சு, பயங்கரமாக நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. 2 வீலர் ஓட்டுறப்ப ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் 2 வீலரை தொடாமல் இருக்குமா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள். கண்டிப்பாக ஒரு சிலை அழகாக இருக்கணும் அப்படின்னா அது பல சுத்தியல் அடிய, பல உளிகளின் அடிய தாங்கத்தான் வேணும். அதே மாதிரி தான் நீங்களும் இந்த சின்ன சின்ன சர்க்கிள்களை நினச்சி கண்டிப்பாக நீங்கள் யாரும் உடஞ்சி போயிடவே கூடாது. நீங்கள் டாப்பர் ஆகணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஓவர் நைட்டில் டாப்பர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே 10th ஸ்டாண்டர்டில் காலடி எடுத்து வச்சப்போ படித்தது, அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை விட இன்னைக்கு ஒரு வருஷத்தோட முடிய போகிற கண்டிஷனில் இருக்கப்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, நிறைய படிச்சிருக்கீங்க. இதை நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம், உங்கள் அம்மா அப்பாவும் நம்புகிறாங்க, உங்கள் டீச்சர்ஸும் நம்புகிறாங்க. அவங்க வெளிக்காட்டலை, ஆனால் நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம். முன்னாடியை விட இன்றைக்கி நீ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க. வீக் குவிஸ் வச்சோம் அப்படின்னா அதில் எவ்வளோ பேர் நீ ஸ்கோர் பண்ணுற, எல்லா கொஷினும் தப்பாக வாங்குறவங்க யாராவது இருக்கியா? யாருமே கிடையாது. எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்த உடனே ஒரு கொஷின் தெரியாத கேள்வியாக இருந்தாலும் அதை பற்றின ஒரு நாலேஜ் உனக்கு இருக்குது, அதை பற்றி ஒரு 2 லைன் உன்னால் எழுத முடியுது. நீங்கள் எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க. நான் சொல்லுவேன்ல எப்பயுமே கிராஃப்,
கிராஃப்னு எடுத்துக்கிட்டாலே அதில் அப்பும் இருக்கும் டவுனும் இருக்கும். ஸோ திஸ் மே பி த டவுன் பார்ட். இது டவுனான பார்ட்டாக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வீறு கொண்டு பயங்கரமாக மேலே ஏறுவேன். கண்டிப்பாக உன்னோட கிராஃப் மேலே போக தான் போகுது. பப்ளிக் எக்ஸாமில் உன்னோட ஸ்கோர் மேலே தான் இருக்க போகுது. நீ எதிர்பார்க்காததை விட அதிகமான ஸ்கோர் உன்னோட பப்ளிக்கில் இருக்க தான் போகுது. இப்போ நீ தளர்ந்து போயிட்டேனா இந்த கொஞ்ச நாள், இன்னும் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு 30 to 40 days, 25, 30, 40 days, இதில் நீ உடஞ்சி உட்காந்துட்டேன்னா உன்னோட கிராஃப் இன்னும் கீழே போயிடும். நீங்கள் யாரும் அதை பண்ணிடாத, பண்ணவும் மாட்டேன். எனக்கு தெரியும் ரிவிஷன் எக்ஸாமில் மார்க் வரலன்னு வருத்தப்படாத. ரிவிஷன் எக்ஸாம் இஸ் நாட் யுவர் எண்டு. ஈவன் பப்ளிக் இஸ் நாட் யுவர் எண்டு. அதை தாண்டி என்னென்னமோ இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோலாக பப்ளிக் எக்ஸாம் இருக்கலாம். அந்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ரிவிஷன் எக்ஸாமில் மார்க் வரல, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் சொல்கிறாங்க, மாடல் சொல்கிறாங்க, படிக்க டைமில் இப்படி புலம்பிகிட்டே இல்லாமல் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. இதெல்லாம் எனக்கு வேலை இருக்குது, இதெல்லாம் நான் பண்ணணும், இதெல்லாம் எப்போ பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது. சார் எனக்கு தெரியலை சார், எனக்கு புரியலை சார், எனக்கு யாராவது சொன்னால் நல்லாயிருக்கும். தினம் சாயங்காலம் 6:30 மணிக்கு நம்ம சேனலில் ஸ்டடி பிளான் வீடியோ. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ நாளைக்கு பண்ணுறியோ எதுவுமே பண்ண வேண்டாம், நீ எதுவுமே பண்ண வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் ஒன்னால் நம்ம சேனலில் போட்டிருக்க ஸ்டடி பிளான் வீடியோவில் இருக்க ஒரு சப்ஜெக்டில் இருக்க ஒரு லெசனை படிக்க முடியுமா? உன்னால் முடியும்னா நீ எதை செஞ்சு காட்ட, அதை நீ செஞ்சனா உனக்கே உன் மேலே நம்பிக்கை வரும். நிச்சயமாக யூ வில் கெட் தட் கான்ஃபிடென்ஸ். உனக்கு அந்த நம்பிக்கை வரும். இன்னைக்கு பாருங்கள் சொன்னாங்க, இதை நம்ம படித்து முடிச்சிட்டோம். அது உனக்கு தெரிஞ்ச லெசனாக இருக்கலாம், தெரியாத லெசனாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். பட் அதை நீ கம்ப்ளீட் பண்ணாமல் தூங்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இன்றைக்கி உன்னோட கோலாக வச்சுக்கோ. இவ்வளோ நாள் நீ எந்த கோல் வச்சு படிச்சியோ இல்லை, நாளைக்கு என்னவா வேணா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை நீ செஞ்சுட்டு நீ அதுக்கப்புறம் ஒன்று நீயே யோசிச்சுப்பாரு, அனாலிசிஸ் பண்ணிப்பாரு. நம்மளால் முடியுது, அப்போ நம்ம தான் கொஞ்சம் டயர்டாகிட்டோம், பரவாயில்ல, இது ஒரு டயர்டாகிற ஸ்டேஜ் தான், நம்ம கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நம்மளால் முடியும், கொஞ்சம் ஓடுனா நம்மளோட இலக்கை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நீ என்ன பண்ணுவ, உனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் இன்னைக்குரிய அந்த டாஸ்க்கை பண்ண தயாராக இருக்கியோ நீங்கள் எல்லாரும் ஐ வில் கம்ப்ளீட் இட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போகிறீங்க ஐ வில் கம்ப்ளீட் இட் அப்படின்னு. ஸோ நான் பார்க்குறேன் எத்தனை நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடுவேன், அதில் இதோட பதிலை நம்ம பார்க்கலாம். ஸோ பண்ணுவீங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா அப்பா பேரண்ட்ஸ் எல்லாரும் திட்டுறாங்கன்னு நினைக்காத, அது எல்லாமே நல்லதுக்காக நினச்சிக்கோ. ஸோ நம்ம எல்லாரும் இன்னிலேருந்து அட்லீஸ்ட்டு ஸ்டடி பிளானையாவது நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். வேறு எதுவும் நீ பண்ண வேண்டாம். அந்த ஸ்டடி பிளானில் இருக்க ஒரு சாப்டர் மட்டுமாவது நீ படிக்க பாரு. பண்ணுறீங்களா? ஸோ இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? நம்மளால் முடியும்னு 200% நம்பிக்கையோட இன்னைக்கு காலத்தில் இறங்கு, சாதிச்சு காட்டு. டடா, பபாய்.